அதிமுகவை சேர்ந்த CR சரஸ்வதி தற்போது இணைப்பில் இருக்கிறார். அம்மா, நீங்க சொல்லுங்க, இந்த மத்திய நிதி அமைச்சகத்தின் இந்த அதிரடி நடவடிக்கை குறித்து பொதுமக்களிடம் என்ன மாதிரியான எதிர்ப்பு எழ இருக்கிறது? இது என்ன இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா பொதுமக்களுக்கு என்ன, என் சொந்த காசுல நான் வாங்கக்கூடாது, என் சொந்த காசுக்கார கியூல நிக்கணும், என் பணத்தை பேங்க்ல போட்டு அதுக்கு போய் நான் 8 மணி நேரம் கியூல நிக்கணும், என்ன பண்றாங்கன்னே புரியல. நான் ஒண்ணு கேக்குறேன், இவங்க சொல்றாங்களே இவ்வளவுதான் நகை இருக்கணும் அவ்வளவுதான் நகை இருக்கணும்னு. தமிழ்நாட்டுல பரம்பரையா பாட்டி நகை அம்மாவுக்கு போகும், அம்மா நகை பொண்ணுக்கு போகும். அப்ப இவங்க கிட்ட எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? இறந்து போன பாட்டியவோ இல்ல அவங்க இறந்து போயிருந்தாங்களோ எப்படி சொல்ல முடியும்? இவ்வளவுதான் வச்சுக்கலாம். அவங்க வரி கேட்கலாம், நீங்க வாங்குற நகைக்கு டெபிட் கார்டு காட்டுங்க, இல்ல உங்களுடைய ஆதார் அட்டை கொடுங்க, நாங்க இல்லாட்டா இது கொடுங்கிறாங்க, ஐடி பேன் கார்டு கேட்கறாங்க. சரி, வச்சிருக்கிற நகை கூட இவ்வளவுதான் வச்சிருக்கோம்னா, ஒருத்தர் பிஜேபியோட ஒரு முன்னாள் அமைச்சர் கர்நாடகா பெங்களூர்ல 700 கோடி செலவு பண்ணி அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றாரு. அவங்க பொண்ணு உடம்புல வைரமா பூட்டி இருந்தாங்க. அதுக்கெல்லாம் பிஜேபி என்ன சொல்ல போறாங்க? ஒரு சராசரி மக்கள் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்பாங்க நகை. நம்ம ஊர் வழக்கப்படி கொஞ்சம் கொஞ்சமா சீட்டு கட்டி நகை வாங்குவாங்க. இதுக்கெல்லாம் இவ்வளவுதான் வச்சிருக்கணும்னு ஒரு அரசாங்கம் எப்படிங்க ஒரு பெண்கள் கிட்ட இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு எப்படிங்க சொல்றது? பரம்பரை நகைகள் இருக்காதா? அவங்க அம்மா வீட்டு நகைகள் இருக்காதா? இல்ல அவங்க பாட்டி போட்டிருந்த நகைகள் இருக்காதா? 250 கிராம் தான் இருக்கணும், இவ்வளவுதான் வாங்கணும். அளவுக்கு மீறி சொத்து வச்சிருக்கவங்கள அவங்க கேட்கட்டும், லஞ்ச பணம் வச்சிருக்கவங்கள கேட்கட்டும். அப்படி விட்டுட்டு சராசரி மக்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா, தங்கங்கிறது நம்ம ஊர்ல ஒரு சேவிங் மாதிரி. எதுக்கு தெரியுமா? மெயினா பெண்கள் தங்கம் வாங்குவாங்க. நாளைக்கு ஒருவேளை கையில காசு இல்லைன்னா அந்த நகையை சராசரி குடும்பங்கள்ல தங்கம் வாங்குற காரணமே அதாங்க. நாளைக்கு ஏதோ ஒரு படிப்பு செலவுக்கோ ஒரு மருத்துவ செலவுக்கோ காசு வேணும்னா கொஞ்சம் தங்க நகை எழுதுனா கடையில கொண்டு போய் அடகு வச்சுட்டு அந்த நேரத்துல பேங்க்லயோ கடையிலயோ அடகு வச்சு அவசரத்துக்கு வாங்கிக்கலாமே. சொத்துனா கூட உடனே விற்க முடியாது, கோல்டா தான் நமக்கு உடனே வித்து பணம் கிடைக்குமே அப்படின்னு சேர்க்கிற குடும்பங்கள் எத்தனை கோடி குடும்பங்கள் இந்தியாவில இருக்கு. எல்லாத்துக்குமே இவங்க கண்ட்ரோல் சொல்லி மக்களுடைய குறவழியை நெரிக்கிற மாதிரி இருக்கு இவங்க கொண்டு வர ஒவ்வொரு திட்டங்களும். மேடம், அதாவது பாரம்பரிய நகைகளுக்கு வரி விலக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை என்ன? உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. பரம்பரை நகைகளுக்கு அப்படி சொல்றாங்க இல்லையா? பரம்பரையா வர நகைகளுக்கு தானே அவங்க சொல்றது. ஆமா ஆமா மேடம், அதுதான் பரம்பரை நகைங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? அதை மட்டும் அவங்க தெளிவுபடுத்தணும். இப்போ எனக்கே எங்க பாட்டி கொடுத்த நகைகள் இருக்கும், இல்ல எங்க அம்மா கொடுத்த நகைகள் இருக்கும், அது எந்த வகையில அவங்க ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க? எப்படி நான் ப்ரூவ் பண்றது அவங்களுக்கு? இது எங்க அம்மாவது, இது எங்க பாட்டி, இதுங்கிறத எப்படி அவங்க ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க? அதுல அந்த விளக்கங்கள் ஒண்ணுமே இல்ல. பரம்பரை நகைகளுக்கு வரிகள் கிடையாதுங்கிறாங்க. சரி, இனி வாங்க போற நகைகள் கூட நான் வரி கட்டி நான் ஒழுங்கா டாக்ஸ் கட்டினா நான் வாங்கலாமேமா. நான் டாக்ஸ் கட்டலனா தானே மத்திய அரசாங்கம் என்கிட்ட சொல்லணும். என்னோட வருமானத்திற்கு நான் சரியாக முறைப்படி நான் வருமான வரி கட்டும் போது நான் சொத்து வாங்குறதுல நகை வாங்குறதுல என்ன தவறு இருக்க முடியும்? வரியே கட்டாமல் வரி ஏய்ப்பு செய்தால் மத்திய அரசாங்கம் கேட்கறது நியாயம். 700 கோடி கொடுத்த செலவு பண்ணி தன் மகளுக்கு கல்யாணம் பண்ணிருக்காருங்க. அப்படியே வைரமா பூட்டி இருக்காரு. அதுல பாரதிய ஜனதாவுடைய முன்னாள் அமைச்சர், அவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். அவர் மேல இப்ப வருமான வரித்துறை நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அதுக்கு நான் கேட்கிற, பாரத பிரதமர் அவர்கள் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரும்போது அவர் கட்சியை சேர்ந்தவர்களே மாண்புமிகு பாரத பிரதமர் அறிவித்த போது டன் கணக்குல தங்கம் வாங்கினதா ஒரு குற்றச்சாட்டு வெளியில இருக்கு. அந்த ஒரு ராத்திரியிலேயே பாரத பிரதமர் அறிவிச்ச அன்னைக்கு ராத்திரியே அதே போல பல கோடி ரூபாய் அவங்க டெபாசிட் பண்ணதாவும் இருக்கு. இன்னும் அதற்குரிய விளக்கங்களை கூட மத்திய அரசு தெளிவா மக்கள் கிட்ட புரிய வைக்கல. கொஞ்சம் கொஞ்சமா நகை சேர்க்கிறவங்க, கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து தன் பிள்ளைங்களுக்கு நகை வாங்குறவங்களுக்கு இவ்வளவுதான் வாங்கணும். அதே பாருங்க, கல்யாணம்னா 2 லட்சத்துக்கு அவங்க கல்யாணத்தை பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு 2000 தான் எடுக்கணும். அதுக்கு நீங்க 8 மணி நேரம் கியூல நிக்கணும். அதுவும் ஆண்களுக்கு இவ்வளவுதான் நகை வச்சுக்கணும், பெண்களுக்கு இவ்வளவுதான் நகை வச்சுக்கணும். நான் தயவு செய்து மத்திய அரசை கேட்டுக்கிற, வரி கட்டாதவர்கள், வரி ஏய்ப்பு செய்பவர்கள், அதாவது பிளாக் மணி வச்சிருக்கவங்களுக்கு நீங்க எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வாங்க, வேணான்னு சொல்ல. கஷ்டப்பட்டு உழைத்து இல்ல நியாயமா வியாபாரம் செய்து வருமான வரியை ஒழுங்காக கட்டும் போது அவர்கள் வரியை கட்டிவிட்டு அவர்கள் பொருள் வாங்குவதில் எந்த தவறும் கிடையாது. வரி ஏய்ப்பு செய்தவர்களுக்கு அவங்க கேட்கலாம். வரி கட்டுறவங்க வீட்டுல கூட இவ்வளவுதான் இருக்கணும் அவ்வளவுதான் இருக்கணும்னா அப்புறம் எப்படி அர்த்தம்? அறிவிப்பு குறித்து பொதுமக்களிடம் ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா? இல்லைங்க, இப்ப பொதுமக்கள் ஏற்கனவே கடந்த 25 நாட்களாக நொந்து போயிருக்காங்க. இந்தியா பூரா பாமர மக்களும் நடுத்தர மக்களும் ஒண்ணும் இல்ல, சாதாரண பூவிக்கிற பூக்காரம்மா சொல்றாங்க, அவங்களுக்கு அன்றாடம் 500 ரூபாய்க்கு காலையில கோயம்பேடுல போய் பூவை வாங்கி வித்துட்டு வீட்டுக்கு அந்த செலவு காசை கொடுத்துட்டு மீதி அந்த 500 ரூபாய் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு பூ வாங்க போறவங்க, பழம் வாங்கி விற்கிறவங்க, அதே மாதிரி பீச்ல கடை போட்டிருக்கவங்க, இந்த மாதிரி எத்தனை லட்சம் குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்ககிட்ட பேன் கார்டு இருக்குமா, ஐடி கார்டு இருக்குமா, டெபிட் கார்டு இருக்குமா, கிரெடிட் கார்டு இருக்குமா,
பேங்க் அக்கவுண்ட் இருக்கும். அன்றாடம் அவர்களுடைய தொழில். நான் ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு காலைல பேங்க்ல போறேன், ஒரு வயதானவர் 80 வயது பெரியவர் அவரோட பென்ஷன் பணம் வாங்குறதுக்காக அவ்வளவு நேரம் அங்க நிக்கிறாரு பாவம். பேங்க்ல பணம் வரல. பேங்க்ல கிட்ட சொல்றாங்க, ரிசர்வ் வங்கி சொல்றாங்களே தவிர இன்னும் எங்களுக்கு பணம் வந்து சேரலைங்கன்றாங்க. 80 வயது முதியவர் இன்னைக்கு 1ஆம் தேதிங்க அந்த பென்ஷன் பணத்தை வாங்கி போய் தான் அவருக்கு மருந்து வாங்கணும், அவரோட வைத்திய செலவு பார்க்கணும். அவர் விருப்பப்படும் போது அவர் பேர பேத்திகளுக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கு கியூல நிக்கிறாங்க. ஏற்கனவே கொண்டு வந்த திட்டத்தினாலே மக்கள் நொந்து போயிருக்கிறாங்க, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னுடைய காசை வாங்குவதற்கு நான் ஏங்க போய் பேங்க்ல 8 மணி நேரம் நிக்கணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வேதனையில இருக்கும் போது திடீர்னு இப்படி ஒண்ணு கொண்டு வந்தா பரம்பரை நகைகளுங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. இரண்டாவது, ஒரு நகை என்பது சேமிப்பு. நீங்க கேளுங்க, நீங்க யாரை கேக்குறீங்கன்னா கோடி 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 கோடிகளா வச்சிருக்காங்கல்ல அவங்கள கேளுங்க. இவர்கள் சொல்வதை போல லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் பல கோடிகளுக்கு, பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியா இருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க, அவங்கள கேளுங்க. இப்பவும் சொல்றேன், இன்னைக்கும் கேட்கிறேன், அந்த திருமணத்திற்கு பாரதிய ஜனதா ஏன் இன்னும் பதில் சொல்லல? கர்நாடகாவில் நடந்த ஆடம்பர திருமணத்திற்கு ஏன் இன்னும் பதில் சொல்லல? அப்படி இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நகை சேர்த்து தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி போடுறவங்களுக்கு 2.5 லட்சத்துல தான் கல்யாணம் பண்ணணும், இவ்வளவுதான் கோல்டு வாங்கணும். இதை போல உலகத்துல எந்த அரசாங்கமும் இப்படி எல்லாம் கட்டுப்பாடு கொண்டு வந்துதான். லஞ்ச பணத்தை ஒழிக்க வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. அதற்காக மக்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் கூட நம்ம தடை செய்வது என்பது மக்கள் கிட்ட மிகப்பெரிய அதிருப்தியையும் மிகப்பெரிய வேதனையும் உருவாக்கி இருக்கு. மேடம், இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி.